ஹலோ நண்பர்களே, குவைத்திலிருந்து சவுதி வழியாக இந்தியாவிற்கு போகிறதற்கான முழு வழிமுறைகளை குவைத்தினுடைய இந்திய தூதரகம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து ஈரான் குவைத்தை தாக்குவதற்கு ஐநா சபைக்கு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கு குவைத் அரசாங்கம். என்ன அப்படிங்கிறதையும், குவைத்தில் நாளைக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குவைத்தினுடைய ஊடகங்களை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு முக்கியமான கட்டுப்பாடுகள்ன்ட்டு நிறையா செய்திகள் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை முன்னிட்டு சம்பவங்கள் ஏதாவது நடக்கிறத செய்தி வெளியிடும்போது ஊடகங்கள் அதிகாரப்பூர்வமான மற்றும் நம்பகமான தகவல்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று குவைத்தினுடைய தகவல் அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. அதேபோல் வதந்திகள், உறுதி செய்யப்படாத தகவல்களை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் உங்களுடைய சமூக வலைத்தளத்தில் வெளியிடக்கூடாது அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. சம்பவ இடங்கள்லேருந்து நேரடி ஒளிபரப்பு யாராவது செய்கிறாங்க அப்படின்னா அதற்கு முன் அனுமதியை குவைத்தினுடைய உள்துறை அமைச்சக அதிகாரிகள்கிட்ட கண்டிப்பாக வாங்கணும். அதாவது லைவில் நீங்கள் எதையாவது வீடியோவை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான அனுமதியை வாங்கணும். அப்படி அனுமதி வாங்காமல் நீங்கள் லைவ் எதையாவது உங்களுடைய சமூக வலைத்தளத்தில் போட்டிங்கன்னா போலீஸ் உங்களை பிடிச்சிடும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்த தகவல், ஈரான்லேருந்து தொடர்ந்து குவைத்திற்குள்ள ட்ரோன்கள் வந்தவண்ணமாக தான் இருக்குது. இன்றைக்கி அதிகாலையிலேருந்து 6 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறதா நேஷனல் கார்டு சொல்லியிருக்காங்க. குவைத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய இராணுவம் மற்றும் போலீஸ், தீயணைப்பு துறைகள் தொடர்ந்து முழு தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல் ஈரான் தொடர்ந்து குவைத் மேலே ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்துவதை குறித்து குவைத் அரசாங்கம் ஐநா பொதுச் செயலாளர் மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலர் தலைவருக்கு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க. பிப்ரவரி 28 முதல் மார்ச் 8 வரைக்கும் குவைத் மீது 234 ஏவுகணைகள் மற்றும் 422 ட்ரோன்கள் தாக்கியதாக குவைத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது குவைத்தினுடைய இறையாண்மையை மீறக்கூடிய செயலாக குவைத் அரசாங்கம் தற்போது தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எப்பொழுதுமே சேஃபாக இருக்கிறதற்கான முக்கியமான காரணமே குவைத்தினுடைய இராணுவம் தான். குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ குவைத்தில் ட்ரோன் அதேபோல் இந்த மாதிரியான தாக்குதல் வான்வெளியில் இருக்குதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த தகவல், குவைத்தில் நாளைக்கு புதன்கிழமை மாலையிலிருந்து மேகமூட்டத்துடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. வானிலைத்துறை இதை அறிவிச்சிருக்கு. ஸோ குவைத்தில் வாகன ஓட்டிகள் ரொம்ப கவனமாக நாளைக்கு வெளியிடங்களுக்கு போகும் பொழுது இருங்க. அடுத்த தகவல், குவைத்தில் தற்பொழுது வான்வெளியை மூடி வச்சிருக்கிறதுனால தற்காலிகமாக குவைத்திலிருந்து சொந்த நாட்டிற்கு போகிறதற்கு பல சிரமங்கள் இருக்குது. சொந்த நாட்டிற்கு செல்ல வேண்டியவர்கள் சவுதி அரேபியா வழியாக நிலப்பாதையில் பயணம் செய்யும் வாய்ப்பை தற்பொழுது வழங்கியிருக்காங்க. அதற்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். குவைத்திலிருந்து சவுதி வழியாக நீங்கள் இந்தியா போகணும் அப்படின்னா 3 ஆவணங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒன்று, குறைந்தது 6 மாதங்கள் செல்லுபடியாகக்கூடிய வேலிடிட்டி இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் கையில் இருக்கணும், இந்தியன் பாஸ்போர்ட். 2வது, பயணத்திற்கான உறுதி செய்யப்பட்ட விமான டிக்கெட், நீங்கள் சவுதியில் எந்த ஏர்போர்ட்லேருந்து போகிறீங்களோ அந்த விமான டிக்கெட் இருக்கணும். 3வது, நீங்கள் ஏர்லைன்ஸில் டிக்கெட் புக் பண்ணும் பொழுதே உங்களுக்கு டிரான்சிட் விசாவை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் சொன்னால் மட்டும் போதும். அந்த 3 ஆவணங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இது இல்லாமல் சிவில் ஐடி, ஏன்னா நீங்கள் பார்டரை கிராஸ் பண்ணும் பொழுது உங்கள்கிட்ட எமிக்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும். அதற்கான ஆவணங்களையும் கண்டிப்பாக வச்சுருக்கணும். 2 வழிகளில் நீங்கள் பயணம் செய்ய முடியும். ஒன்று, குவைத்திலிருந்து 2-3 மணி நேரத்தில் போகக்கூடிய கைசிமா விமான நிலையம் வழியாக இந்தியாவுக்கு போகலாம். 2வது வழி 16-17 மணி நேரம் ஆகக்கூடிய ஜிட்டா விமான நிலையத்திலேருந்து குவைத்திலிருந்து ஜித்தாக்கு போய் அங்கேருந்து நீங்கள் இந்தியாவிற்கு போக முடியும். இந்த 2 பயண வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து நீங்கள் டிக்கெட் போடும் பொழுது அந்த ஏர்லைன்ஸில் அல்லது ட்ராவல்ஸில் சொன்னீங்கன்னா அவங்களே எல்லா ப்ராசஸையும் செஞ்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதேபோல் இப்போ இந்திய தூதரகம் ஒரு அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முடிந்த வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதை இப்போ தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ரொம்ப அசாதாரணமாக இருக்கிறதால நீங்கள் போயிட்டு திரும்ப வருவதற்கு பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அதனால் முடிந்த வரைக்கும் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் ஓய்ந்த பிறகு குவைத்திலிருந்து நேரடி விமானங்கள் விட்ட பிறகு ஊருக்கு போங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும்.